ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் எக்ஸாம் டிசம்பர் 2018 பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேட்டிருக்க ஒரு 5 கொஷின்ஸ் தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. 11th question. A computer uses a memory unit with 256k word of 32 bits each. A binary instruction code is stored in one word of memory. The instruction has four parts: an indirect bit, an operation code, and a register code part to specify one of the 64 registers, and an address part. How many bits are there in operation code, the register code part, and the address part? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 32 பிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மெமரி யூனிட் அட்ரஸ் வந்து 256k வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் 4 பார்ட்ஸ் இருக்குது. இன்டைரக்ட் பிட் ஒன்று, ஆப்ரேஷன் கோட், ரெஜிஸ்டர் கோட் பார்ட்டுன்ட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து 64 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பிட்ஸ் வந்து ஆப்ரேஷன் கோட், ரெஜிஸ்டர் கோட், அட்ரஸ் பார்ட் தேவையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். 256k கொடுத்துட்டாங்க. அப்போ 256000. ஸோ 1024 கிலோ பைட்ஸ் ஒரு பைட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதை தான் இங்கே பண்ணி காமிச்சிருக்காங்க. 256,000 போட்டு. அடுத்தது இன்டைரக்ட்க்கு 1 அட்ரஸ் பிட் சொல்லிட்டாங்க, 1 பிட்டு சொல்லிட்டாங்க. இன்டைரக்ட்க்கு வந்து 1 பிட்டு. அட்ரஸ் பிட் வந்து இந்த 256kவை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, 2^8 × 2^10, 2^8 × 2^10ன்னு எழுதுகிறோம். ஸோ ஏன் இந்த 2^10 கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பிட்ஸில் மாற்றுறதுக்காக அது மாதிரி கொண்டு வரோம். அப்போ 2^8 + 10 பண்ணிங்கன்னா 2^18 பிட்ஸ். 18 பிட்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. 32 பிட்ஸில் இன்டைரக்ட்க்கு ஒன்று போயிடுச்சு, 18 பிட் வந்து அட்ரஸ்க்கு போயிடுது. ரெஜிஸ்டர் வந்து 64 ரெஜிஸ்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 64 வந்து 2 × 2 × 2ன்னு போட்டிங்கன்னா 5 2s உங்களுக்கு 32. அடுத்தது 32 × 2 பண்ணிங்கன்னா 64 கிடைக்கும். ஸோ அப்போ 6 டைம்ஸ் 2^6 6 பிட்ஸ் கிடைக்குது. அடுத்தது ஆப்கோடு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ இது பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 25 கிடைக்கும். 32 மைனஸ் இன்டைரக்ட் அட்ரஸ் பிட் ஒரு பிட்டும், இது வந்து 18 வந்து நம்ம அட்ரஸ் பிட்டும், ரெஜிஸ்டர் ஓடுது 6 பிட்ஸும். இந்த 32 வந்து டோட்டலாக நம்மளுக்கு கொடுத்துருக்க பிட்ஸ் வந்து 32. ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ 32 மைனஸ் 25, 18 6 24, இது ஒரு 25 பிட்ஸ். 32 மைனஸ் 25 பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் யூ வில் கெட் 7 பிட்ஸ் கிடைக்கும். அந்த 7 பிட்ஸ் தான் வந்து ஆப்கோட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், 7 6 18. Next question. Consider the following set of processes and the length of CPU burst time given in milliseconds: P1 5, P2 7, P3 6, P4 4. Assume that process is being scheduled with round-robin scheduling algorithm with time quantum 4 milliseconds. Then the waiting time for P4 is -ms. P4 ஓட வெயிட்டிங் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் அல்காரிதமில் டோட்டலாக டைம் குவாண்டம் வந்து 4 milliseconds கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கேன் சார்ட்டில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ ஒன்றுத்துக்கு எவ்வளோ டைம் மில்லி செகண்ட்ஸுன்றதை பார்த்துடலாம். 5 7 6 4. ஸோ P1க்கு 5, P2க்கு 7, P3க்கு 6, P4க்கு 4. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 4 milliseconds தான் ஒன்றுத்துக்கும் கொடுத்துட்டாங்க டைம் குவாண்டம். ஸோ அப்போ 0லேருந்து 4 millisecondsக்கு P1 எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அப்போ மிச்சம் 5ல் 4 போச்சு அப்படின்னு சொன்னால் மீதி 1 இருக்குது. அடுத்தது P2 வந்து 4லேருந்து 8 milliseconds எக்ஸிக்யூட் ஆகுது. 7ல் 4 போச்சுன்னா ரிமைனிங் 3 இருக்குது. அடுத்தது P3 8லேருந்து 4 milliseconds எக்ஸிக்யூட் ஆகுது 12 வரைக்கும். ஸோ இதில் 6ல் 4 போச்சுன்னா ரிமைனிங் 2. அடுத்தது P4 4 தான் கொடுத்துருக்காங்க. 12 to 16 எக்ஸிக்யூட் ஆகுது. 4ல் 4 போச்சுன்னா 0. அடுத்தது இப்போ அடுத்த ரவுண்டு எடுத்துக்க போகிறோம். P1 வந்து 1 தான் இருக்குது. அப்போ 16 to 17 P1 எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ ரிமைனிங் 0. அடுத்தது P2 வந்து 3 மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்குது. 17 to 20 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரிமைனிங் 0. அடுத்தது P3 2 மில்லி செகண்ட்ஸ் தான், 20லேருந்து 22 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ போச்சு அப்படின்னு சொன்னால் 0 மில்லி செகண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, P4ஓட டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க, P4ஓட வெயிட்டிங் டைம். ஸோ இது டைரெக்டாக நம்ம இந்த கேன் சார்ட் பார்த்தே கூட சொல்லிடலாம். 0லேருந்து P4 ஸ்டார்டிங் டைம் இருக்கு இல்லையா, அதுதான் அதோட வெயிட்டிங் டைம். இது வரைக்கும் அது வெயிட் பண்ணுச்சு. ஸோ அப்போ 12 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 மைனஸ் 4, இந்த 4 வந்து டைம் குவாண்டம், 16 வந்து அது முடிக்கிற டைம், P4 முடிக்கிற டைம் வந்து 16, 4 மில்லி செகண்ட்ஸ் வந்து டைம் குவாண்டம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் you will get 12 மில்லி செகண்ட்ஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 12 milli seconds. Option B, 12 milliseconds is the correct answer. Next question. Which of the following HTML5 codes will affect the horizontal as well as vertical alignment of the table content? Horizontal alignment-யும் affect பண்ணும், அதே மாதிரி vertical alignment-யும் table content-ஓட affect பண்ணுறது எதுன்னு கேட்குறாங்க. So option B is the correct answer for this question. TD style equal to text align center, vertical align middle dash slash TDன்னு கொடுக்கறதான். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டோம்னா ஹொரிசாண்டலாக அலைன் ஆகிடும், வேர்ட்டிக்கல் அலைன் மிடில் கொடுத்துட்டோம்னா சென்டரில் நம்மளுக்கு இதுவும் அலைன் ஆகிடும். ஸோ போத் சென்டரில் அலைன் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேகை யூஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Next question. The number of substrings that can be formed from string given by A, D, E, F, B, G, H, N, M, P is option A 10, option B 45, option C 56, option D 55. ஸோ இதில் டோட்டலாக எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ADE கவுண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்ஸ்ட்ரிங்ஸ் of all lengths from 1 to n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், n into n plus 1 by 2. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதுவே இது கூட நல் சப்ஸ்ட்ரிங்கையும் சேர்க்கணுன்னா இது கூட ஒரு 1 சேர்த்துக்க வேண்டியதா, ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டு கவுண்ட் நல் சப்ஸ்ட்ரிங்ஸ் n into n plus 1 by 2 plus 1, ஏன்னா நல் சப்ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் 10 இருந்துச்சு, அதுதான் இங்கே n equal to 10ன்னு எடுத்தாச்சு. 10 into 10 plus 1 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 10 into 10 plus 1 divided by 2 plus 1. ஸோ என்ன கிடைக்கும், 10 into இந்த 10 plus 1 ஆட் பண்ணிங்கன்னா 11, 10 into 11 by 2 plus 1 கிடைக்குது. ஸோ 11 by 2 கேன்சல் பண்ணிங்கன்னா you will get 5.5. 10 into 5.5 பண்ணிங்கன்னா 55 கிடைக்கும், ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 56. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C, 56 is the correct answer for this question. Next question. Which of the following statements is true? First one, firewall can screen traffic going into or out of an organization. Second one, virtual private networks can simulate an old leased network to provide certain desirable properties. Choose the correct answer from the code given below. எது வந்து கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆப்ஷன் A 1 only, ஆப்ஷன் B neither 1 nor 2, ஆப்ஷன் C both 1 and 2, ஆப்ஷன் D 2 only. ஸோ ஃபயர்வால்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி டிவைஸ் தான். இது என்ன பண்ணும், ஹார்ட்வேராகவும் இருக்கலாம் இல்லை சாஃப்ட்வேர் பேஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணுறது தான் இதோட வேலை. செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கிட்டு இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணுறது தான் ஃபயர்வாலோட வேலை. ஸோ ராங் ஆக்சஸ்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறது இந்த ஃபயர்வாலோட வேலை. அடுத்தது விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னால் என்னென்னு பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷன், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர் கனெக்ஷன், இன்னொரு நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு செக்யூர் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறது தான் இதோட வேலை த்ரூ இன்டர்நெட்டில் ஒரு சிஸ்டமில் ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலிமா நம்ம எதெல்லாம் கனெக்ட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா பிசி, ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் இல்லை உங்களோட கம்ப்யூட்டர் டு
ஆன் த இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் வந்து ப்ரௌஸ் பண்ணலாம், இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணலாம். யூஸிங் தட் கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணி இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபயர்வால் கேன் ஸ்க்ரீன் டிராஃபிக் கோயிங் இன்டு ஆர் அவுட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். திஸ் இஸ் ட்ரூ. ஸோ இப்போ தான் பார்த்தோம் நம்ம. அடுத்தது விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ் கேன் சிமுலேட் அண்ட் ஓல்டு லீஸ்டு நெட்ஒர்க் டு ப்ரொவைட் சர்டன் டிசைரபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஓல்டு லீஸ்டு நெட்ஒர்க்கில், பழைய காலத்து நெட்ஒர்க்கில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சோ அதே ப்ராப்பர்ட்டிஸை இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்கும் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ அப்போ போத் 1 and 2 are true. So correct answer is option C, both 1 and 2. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.